மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைய மன்னாவின் தலைப்பு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு அவர் காண்பித்திருக்கிறார். அதிலே நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்வீர்களே ஆனால் நீங்கள் பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் நீங்கள் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், ஜீவ வழி என்று ஒரு வழி இருக்கிறது, மரண வழி என்று ஒரு வழி இருக்கிறது. ஜீவ மார்க்கத்தை காண்பித்து அந்த வழியாக நம்மை நடத்தி செல்லுகிறதிலே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நோக்கமாக இருக்கிறாரோ, சிந்தையாக இருக்கிறாரோ, அதே போலவே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் அந்த மரண வழியாய், அந்த கேட்டுக்கு போகிற வழியாய் அநேகரை நடத்தி செல்லுகிறதிலே, அழிக்கிறதிலே, பொல்லாப்புறம் பண்ணுகிறதிலே அவன் முழு சிந்தையாய் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறான். தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்கிறதை அறிந்து கொண்டு அவன் இப்படிப்பட்ட காரியங்களை, நூதனமான காரியங்களை, பொய்யான காரியங்களை செய்கிறதிலே கச்சைக்கும் சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று பகைதடி திரிந்து கொண்டிருக்கிறார். எனவே என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நீங்கள் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, மத்தேயுவின் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசி, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலராயிருக்கிறார்கள். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கேட்டுக்கு போகிற வாசல் மிக விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாக அநேகர் கடந்து செல்கிறவர்களாயிருக்கிறார்கள். உலகத்திலும் உலகத்தின் இச்சையிலும் விழுந்து போய்கொண்டிருக்கிறவர்கள், சித்தன்மங்களிலே விழுந்து உலக மாயிலே சிக்கொண்டு அந்த வழியாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள், தன் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் அதிலே கடந்து போகிறார்கள். விசாலமான வாசல் வழியாக பிரவேசிக்கிறதிலே சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் மிக இடுக்கமானதாக இருக்கிறது, மிக உபத்திரவங்களும் பாடுகளும் நிறைந்ததாயிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவனுடைய வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறதுனாலே உத்தரவுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது அது நம்மை
பலப்படுத்துவதற்காகத்தான், நம்மை பொன்னாக மாற்றுவதற்காகத்தான். நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதியின் மேல் நீதி உள்ளவர்களாய் இன்னும் நம்மை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் என்கிறதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஜீவ பாதையை நாம் தெரிந்து கொள்வோம். ஜீவ பாதையிலே நடக்க சிந்தையாயிருப்போம். நிச்சயம் அதற்கு நம்முடைய சிந்தையை அறிந்தவர் நமக்கு உதவி செய்வார் என்கிறதிலே கொஞ்சம் சிந்தைகள் நாம் ஜெபப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தை நான் உங்களுக்கு முன்னே வைக்கிறேன். நீங்கள் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், ஜீவ மார்க்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று நீ சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஜீவனை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, ஜீவ மார்க்கத்தின் வழியாக அவர்கள் கடந்து செல்ல சியோனுக்கு போகிற வாசல் வழி எது என்று கேட்டு விசாரித்த வழியாய் நடக்கிறவர்களாய் யாவரும் காணப்பட ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துவீராக, எங்களை பக்குப்படுத்துவீராக, எங்களை சீர்பொருந்த பண்ணுவீராக. எப்படி வருகையில் நாங்கள் பங்குள்ளவர்களாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்த இன்னும் எங்களை கண்டு சேரப்பட இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.